Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த செப்டம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள்ல சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் என்னைக்கு ஆரம்பிக்குது, என்ன டைம்ல ஆரம்பிச்சு என்ன டைம்ல முடியுது, எவ்வளவு மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நடக்குது, இந்த டைம்ல கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சந்திர கிரகணம் என்னைக்கு நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது. இந்த சந்திர கிரகணம்னா என்ன அப்படினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சூரியனை பூமி சுத்தி வருது, பூமியை நிலா சுத்தி வருது. இந்த மாதிரி இருக்கும்போது வருஷத்துல ஒரு 2-3 நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 3 நேர ஒரே நேரா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அது இயங்கும். அதை தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கள் அப்படி சொல்றாங்க. குறிப்பிட்ட சூரிய கிரகணம் அப்படி நம்ம எதை சொல்றோம் அப்படினா, இப்ப சூரியன், பூமி, நிலா 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமி பாத்தீங்கன்னா நம்ம இருக்க எர்த் சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல வந்துரும். ஸோ சூரியனோட வெளிச்சம் பாத்தீங்கன்னா நிலா மேல படாம பூமியால ஃபுல்லா மறைக்கப்பட்டுரும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திரனோட ஒரு பகுதி இல்லை பாதி பகுதி இல்லை முழு பகுதி இது சூரியனால் மறைக்கப்படுதில்ல, அதை தான் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிரகணம் தான் நமக்கு 7ஆம் தேதி நடக்குது. இதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நைட்டு 8:58க்கு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 9 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8:58க்கு ஆரம்பித்து அதே நாள் நள்ளிரவு 8:25க்கு, அதாவது 12 மணியை தாண்டிட்டாலே அது 8ஆம் தேதி ஆயிரும்ல. ஸோ 7ஆம் தேதி நைட்டு 8:58க்கு ஆரம்பித்து அதே நள்ளிரவு 2:25க்கு இந்த சந்திர கிரகணம் முடியுது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரத்துக்கிட்ட இந்த சந்திர கிரகணம் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட்லன்றனால ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அந்தளவுக்கு பயம் இருக்காது. இதே இது பகலில் அப்படின்னா வெளியே போகணும் அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். இது நைட்டில் தான் நடக்குது. ஸோ நைட்டில் 9 மணிக்கு மேலே நீங்கள் முடிஞ்ச அளவு வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை நினச்சி நீங்கள் பெருசாக நீங்கள் பயப்பட வேணாம். கொஞ்சம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி வெளியே போகிறது, பார்க்குறது, அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலே இருங்க. ஏதாவது முக்கியமானது போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு முடிஞ்ச அளவு அந்த டைமில் நீங்கள் சீக்கிரமாக தூங்குறதுக்கு பாருங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்போ நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய பயம் என்னென்னா, அந்த டயத்தில் தண்ணியே குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சூரியனை பார்க்கக்கூடாது, சந்திரனை பார்க்கக்கூடாது, இப்போ பேபிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், ஃபுட் பாய்சன் ஆகிடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் எப்போயும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இந்த கிரகணத்தப்பையும் இருக்கலாம். எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு உண்டு பண்ணாது. ஸோ இந்த டைம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வெறும் கண்ணால் பார்க்குறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.